வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேதகு ஆளுநர் நமது RN ரவி அவர்களே, பாண்டிச்சேரி மாநில ஆளுநர் அவர்களே, நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காசி தமிழ்ச்சங்கம் முடிவு நாளாக ராமேஸ்வரத்திலே நடைபெறுகிறது. தமிழனுக்கென்று கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே காசிக்கும் நமக்கும் நிறைய இருந்திருக்கிறது. ஆனால் தமிழை உலகெங்கும் கொண்டு இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவராக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் என்றால் இனிமை என்று பொருள். தமிழுக்கும் அமுதென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல். தால் பால் தமிழ் பால், பாலுக்கும் தமிழென்று பொருள். எல்லாமே தமிழாக இணைக்கின்ற தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழை வேறு யாரும் முன்னிறுத்தாத நிலையில் அயோத்திக்கு போனாலும் ஐநா சபைக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகின்ற ஒரே தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதுரையிலே தமிழ்ச்சங்கம் கண்டோம், இடைச்சங்கம் கண்டோம். அது பாண்டிய மன்னனுடைய காலத்தில் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு பாண்டிய மன்னனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை உலகெங்கும் இன்றைக்கு பரப்பி காட்டினார். சோழனாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். பாண்டிய மன்னனாக, சோழ மன்னனாக, இந்திய நாட்டின் வாழும் மூவேந்தர்களாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். தமிழ் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு கட்டமைப்பு உண்டு. எப்படி ஒரு கட்டிடத்திற்கு பில்லர்கள் முக்கியமோ, அடி தொடை என்கின்ற இலக்கண கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி. அதனால்தான் இந்த மொழி இன்னும் சாகாவரம் பெற்றிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு ஆண்டவனுடைய வடிவாக இன்னைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழை இன்னும் போற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் தமிழை பயிற்றுவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கருப்பொருளாக 4வது ஆண்டு தமிழ்ச்சங்கத்தில் இன்றைக்கு கருப்பொருளாக எல்லா மாநிலங்களிலும் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற பல இலக்கியங்களை கொண்டவை, 50 காப்பியங்களையும் கொண்டவை. அப்படிப்பட்ட தமிழ் தாயை போற்றுவதற்கு நமது பாரதத்தில் உலகத்திலே மிகப்பெரிய தலைவனாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் சொன்னால், ஒவ்வொரு தமிழனும், உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழனும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போற்றி மகிழ வேண்டும். நன்றி, வணக்கம்.